இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் வந்து திருடுவார். இருவரும் ஒரே உறவாக இருப்பார். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உறவு. எனவே கடவுள் இணைத்ததை சகோதர சகோதரர்களே, இயேசுவின் நாமத்திலே அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இன்று நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான நம் பிள்ளைகள் குரு பிரசாத் மரி எழுதுவோ இது போல அவர்கள் என்றும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இறைவனை இவருடைய வாழ்வில் மையமாக திகழ்வது தெரிவிப்போம். நீங்கள் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அன்பு மக்களை நீங்கள் அன்புடன் என்று கிறிஸ்துவின் போதனைக்கும் கிறிஸ்துவின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்க்கிறீர்களா? நீங்கள் என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாக்கால் எல்லாம் உன்னை நேசிக்கவும் படிக்கவும் வாக்களிக்கிறேன். சமாதத்தை ஆற்றல் கழுதல் உறுதிப்படுத்தி சமாசி நிகழ்வில் நிறைவை கொண்டுவருவதாக. இவர்கள் அன்பை வாசலுக்கு பொருத்தப்படுத்தியதும் இந்த திருமணங்களை இவர்களுக்கு பிரமாணிக்கிற அடையாளமாக அமைந்து ஒருவரின் ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவுகொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென்.
கிறிஸ்துராஜா அவர்கள் அடையுவார். என் தம்பியோட கல்யாணம் ரொம்பவே சந்தோஷமாக ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டமாக செம்மையாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. கல்யாணத்தில் ரொம்பவே எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம். ரொம்ப ஜாலியாகவே இருந்தோம். அதோட வீடியோஸ் தான் இது. அப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய தம்பியும் தம்பி ஒய்ஃபையும் வாழ்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபன் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.